இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் இந்த நெக் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்லி 4 இன்ச் அகலம் 36 இன்ச் உயரம் கொண்ட ஒரு பீஸ் ஆஃப் துணி எடுத்துக்கலாம். அந்த துணியோட சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த துணியில் நம்ம சுருக்க வைக்க போகிறோம். அதுக்கு 1 இன்ச் அளவில் மட்டும் கேப் விட்டால் போதும். பிகினர்ஸ் ஆல்சோ 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா சுருக்க வச்சுக்கோங்க. தென் அதை நீட்டாக எடுத்து விட்டுட்டு அயன் பண்ணிக்கோங்க. சுருக்கு வைக்கும்போது எந்த டைரெக்ஷனில் பார்த்து வச்சோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனை பார்த்து அந்த சுருக்கு வந்து மேலமாக்க வச்சு தைக்கணும். இதுவும் இந்த மாதிரி தான். இதே மாதிரி இன்னொரு சைடு பண்ணணும். தென் இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளவுஸோட நல்ல துணியை 2ஆக மடித்து அதோட சென்டர் பாயிண்ட்டை வந்து சிசர் கட் பண்ணணும். இதை சென்டராக வச்சுட்டு கை அப்படி நகர்த்தாமல் அதை அப்படியே நேராக வெட்டிடணும். மறக்காமல் கெட்ட பக்கத்தை மார்க் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ண ஸ்லீவ் பீஸில் 1 இன்ச் அளவுக்கு அகலம் வச்சு நம்ம ஒரு கோடு மாதிரி போட்டுக்கலாம். கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸோட நல்ல பக்கமும் ப்ளவுஸோட நல்ல பக்கமும் ஒன்றோடு ஒன்று டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் பீசஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். அதை திருப்பி விட்டுட்டு ஒரு அமுக்கு தையல் மாதிரி போட்டுக்கலாம். நான் முன்னாடி சொன்ன அதே டைப்லேயே இதையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதையும் திருப்பி விட்டுட்டு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். இப்போது இந்த டிசைன் ரொம்பவே அழகாக ரெடியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. தென் இதுக்கு நம்ம லைனிங் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு லைனிங்கை சென்டர் பாயிண்ட் எடுத்து சிசர் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ளவுஸ் துணியும் சென்டர் பாயிண்ட் எடுத்து சிசர் கட் பண்ணிக்கோங்க. அண்டு அது நகன்றாமல் இருக்க பின் குத்திக்கோங்க. அண்டு ஸ்லீவுக்கு மடிச்சதுக்கு நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த அளவை பார்த்து வச்சுட்டு அதுக்கு நேராக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அட் தி லாஸ்ட் இப்படி தான் இருக்கும். ஃபோர் mm பீட் வச்சுட்டு அந்த ஸ்லீவோட சென்டர் பாயிண்டில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம பீட் வைக்கிறது இன்னுமே அழகாக காமிக்கும்.
நெக்ஸ்ட் இப்படி தான் இருக்கும். இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு நான் 400 சார்ஜ் பண்ணேன். இது அஃபோர்டபுளாக இல்லையா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.